இது ஒரு ஸ்ப்ளெண்டர் என்ஜின் ஆயில் பம்பு அவுக்கிறது பற்றிய வீடியோ. நம்ம கிளச்சுக்கை சவுத்துருக்கோம். ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் கிளச்சுக்கை சவுத்து காட்டியிருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிளச்சு ஃப்ளைவீல் எதையுமே அவுக்காமல் ஒரு இம்பேக்ட் ஸ்டார் பிட்டு இதை மட்டுமே வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆயில் பம்பை ரொம்ப பர்ஃபெக்டாக அவுத்து எடுத்துருவோம். இப்போ காட்டுறது இம்பேக்ட் பிட். இந்த இம்பேக்ட் ஸ்க்ரூ டிரைவர் பிட்டானது கரெக்டாக அந்த ஸ்க்ரூவில் லாக் ஆகுது. நம்ம ஒரு 8ஆம் நம்பர் ரிங்ஸ் போட்டு கரெக்டாக அவுக்குறோம். இப்போ ஜூம் பண்ணி காட்டலாம். ஆயில் பம்பு ஸ்க்ரூவெல்லாம் கையால் லூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்க்ரூ வெளில வந்துடுச்சு. ஸ்க்ரூவை எடுக்கிறோம். இப்போ 3 ஸ்க்ரூ வரும். அதுக்கு 3 ஸ்க்ரூவை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து பம்பை வெளில எடுக்க போகிறோம். பம்பு வெளில எடுத்துட்டோம். ஆயில் பம்பு நம்ம ஏற்கனவே பேக்கிங் மாற்றினதுனால பேக்கிங் கிடியலை, நல்லா இருக்குது. ஆனால் பம்பு ஃபால்ட் ஆகிடுச்சு. இப்போ பம்பு மாற்ற போகிறோம். ஸோ இப்போ இந்த வண்டிக்கு எல்லா வேலையுமே பார்த்தோம். நம்ம என்ஜினுக்கு ஆயில் ஏறலை, அதனால் ஆயில் பம்பை அவுக்குறோம். வழக்கமாக நம்ம கிளச்சு கேஸ் எல்லாமே அவுப்போம். கிளச்சு கேஸ் அவுத்துருவோம், கிளச்சு ரோட்டர் எல்லாம் அவுத்தான் ஆயில் பம்ப் மாற்றுவோம். எனக்கு டைம் இல்லை, அதனால் இதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ புது ஆயில் பம்பு இங்கே இருக்குது. ஸோ புது ஆயில் பம்புக்கு லைட்டாக கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு, இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பேக்கிங் மாற்றணும். பேக்கிங் எல்லாமே நல்லா இருக்குது, ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதை அப்படியே மாட்ட போகிறோம். ரெண்டு ஸ்க்ரூவை நம்ம அப்படியே 8ஆம் நம்பர் டியூப்லர் வச்சு டைட் பண்ணிடலாம். உள்ளே இருக்க ஸ்க்ரூ மட்டும் பார்த்தீங்கன்னா 8mm ரிங்ஸ் வச்சு பண்ணணும். முதல்ல இப்போ நம்ம பண்ணிடுவோம். பம்பு மாட்டியாச்சு. இப்போ ரிங்ஸை பிட்டில் போட்டுக்கிறோம். ஸோ உள் ஸ்க்ரூ டைட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய 2 ஸ்க்ரூவுமே கிளச்சை அவுக்காமல் நம்ம இப்போ ஆயில் பம்பு மாற்றிருக்கோம். அவ்வளோதான். கிளச்சு கேஸ் பேக்கிங் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ கிளச்சு கேஸ் கிளச்சு கவர் மாட்ட போகிறோம். மாட்டிட்டு நம்ம பார்க்கலாம். கிளச்சு கேஸ் இப்போ மாட்டுறோம். கிளச்சு கேஸ் உட்காந்துருச்சு. ஸ்க்ரூ போட்டுறோம்.
எல்லா ஸ்க்ரூவும் போட்டாச்சு. அடுத்து டைட் பண்ண வேண்டியதான். டைட் பண்ணிட்டு பார்க்கலாம். கிளட்ச் கேஸ் ஃபுல் டைட் பண்ணிட்டோம். ஆயில் ட்ரெயின் போல்ட்டு போட்டுறோம். அடுத்து ஆயில் ஊற்றிட போகிறோம். ஸோ இந்த வண்டியிலேருந்து இறக்குன ஆயில் ஊற்றியாச்சு. நம்ம அடுத்து கிக்கர் மாட்டிட்டோம். ஆயில் கேப் ஓப்பன் பண்ணுறோம். ஆயில் வருதா பார்க்கலாம். கையில் ஆயில் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ பழைய ஆயில் பம்பு ஃபால்ட். இப்போ நம்ம இப்படியே கொடுத்துருந்தோம்னா வண்டி ஃபெயில் ஆகிருக்கும். ஆயில் ஏறுறது தெரியுது. தகவலுக்காக பதிவு பண்ணியிருக்கேன். நன்றி.